ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் இந்த வாரம் கண்டிப்பா ரெட் கார்டு வாங்கிக்கின வீட்டை விட்டு வெளியேறிடுவார்னு நான் நினைக்கிறேன். கமருதீன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல ஒரு நாள் கூட இன்னும் தாக்கு பிடிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி முன்னாடியே கமருதீனும் துஷாரும் உச்சகட்ட மோதல்ல இறங்கிட்டாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலே இப்படி ஒரு அசிங்கமான நிகழ்வு இன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு. மேடையில் பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் விஜய் சேதுபதி அங்க இருக்காரு. எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து இந்த நிகழ்வை பார்த்துன்னு இருக்காங்க. இப்படியே சண்டை போட்டு அடிச்சுக்குவீங்க. கமருதீன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா கனி கிட்ட போய் இதெல்லாம் என்ன பிராட்டப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷார தான் சொல்றாரு. பிராட்டப்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா துஷாரோட ஃபேமிலியை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான வார்த்தை. இதை கேட்ட உடனே துஷாருக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்ன பிராட்டப் பத்தி பேசுற, என்ன என் ஃபேமிலியை பத்தி திட்டுற அப்படின்ற மாதிரி செம்ம கோவமா துஷார் வந்து அடிக்கிற மாதிரி காமோ கிட்ட போவாரு. அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே தடுத்துருவாங்க. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா விஜேஸ் முன்னாடி தான் நடக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு, விஜேஸ் ஒர்ஸ்ட் நிக்கிறாரு, ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் லைவா பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோணல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கமருதீன் துஷார் கோவப்பட்டதுமே எந்திரிச்சு அப்படியே அவன் என்ன பண்ணிடுவான், அவன் என்ன அடிச்சிடுவானா அப்படின்ற மாதிரி மார் தட்டி நிப்பாரு நம்ம கமருதீன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துஷார் அப்படியே அடக்கி சபரிநாதை வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப கமருதீன் வார்த்தையை விடுவாரு, கையை விடுங்க சபரி, அவர் என்ன பண்ணிடுவான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி, நானும் சண்டைக்கு தயார் அப்படின்ற மாதிரி கமருதீன் நிப்பாரு. அப்ப சபரி பாத்தீங்கன்னா அங்க பாரு சார் பார்த்துன்னு இருக்கிற உங்க சண்டைய சார் முன்னாடி எப்படியா சண்டை போட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. அப்ப கூட சார் பார்த்தான்னா ஹோஸ்ட் பார்த்தான்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம அடிச்சுக்க போறாங்க. இந்த ப்ரோமோ படி பார்த்தா துஷார் தான் கோவமா எந்திரிச்சு அடிக்கிற மாதிரி கமருதீனை நோக்கி வராரு. யாருக்கா இருந்தாலும் ஃபேமிலி பத்தி பேசினா வந்து கோவம் வருதான். அதுவும் இவ்வளவு பேர் முன்னாடி வளர்ப்பை பத்தி பேசினா துஷார் கோவம் வந்துடுது. ஆனா இவ்வளவு கோவம் வந்து துஷாருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து முன்னாடி நிக்கிறாரு, எதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும், நேரா போய் வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா துஷார் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவனிதீன் அவனுக்கு விடுங்க, அடி அடி என்ன அடி பாப்போம், நீ அடிச்சா என் கை நான் பூ பறிக்குமா அப்படின்ற மாதிரி நெஞ்சு நிமித்தி நிக்கிறாரு. இவரு மேலேயும் தப்பு இருக்கு. நடுவில் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, வச்ச கண்ணு வாங்காம இவங்க சண்டை போடுறத. உடனே விஜய் சேதுபதி ஆடியன்ஸை பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு உள்ள இருக்க வந்து விருப்பம் இல்ல, வெளியே வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, மக்களே அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி. அப்படின்னா என்ன, உள்ள இவங்க இருக்க தகுதியானவங்க இல்ல, நீங்களே ஓட்டு மூலமா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி. என்னங்க இவரு இப்படி சொல்லின்னு இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு சண்டை நடக்குதா, அப்படியே வந்து பிக் பாஸ் கிட்ட நான் உள்ள போறேன் நேரான்னு உள்ள போயிட்டு நீ பண்ணது தப்பு நீ பண்ணது தப்பு அப்படின்னு ரெட் கார்டை கொடுத்து அப்படியே வெளியே அனுப்பாம இவர் என்னன்னா மக்களே நீங்க பாருங்க, அவங்கள ஓட்டு மூலியமா வெளியே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. எல்லாம் பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க அடிச்சுக்காதுங்க, அது போலதான் இருக்கு. இங்க பிக் பாஸுக்கும் மரியாதை கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்கும் மரியாதை கிடையாது, ஹோஸ்ட் பண்றவருக்கும் மரியாதை கிடையாது, ஆடியன்ஸுக்கும் மரியாதை கிடையாது. இவங்க யாரதான் மதிக்கிறாங்க. இதுவே ஸ்கூலா இருந்ததுன்னா நீங்க அப்பா அம்மாவை கூட்டணும் வாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களும் ஐயோ அப்பா கூப்பிடுறாரு அம்மாவை கூப்பிடுறாரு இவங்க அடிப்பாங்களே அப்படின்ற பயம் வந்து திருப்பி தப்பு செய்ய மாட்டாங்க. இங்க யாரை கூட்டணும் வர சொல்றது. இந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சண்டே எபிசோட்ல இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அடிச்சுக்குவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எந்த பிக் பாஸ்லயும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அங்க சண்டை நடக்குள்ள டிவி ஆஃப்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி பார்க்க மாட்டாரு, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாருங்க எண்ணத்துல தான் இவங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சபரி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்துன்னு இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்க வந்து மதிக்காம தான் இருக்கிறாங்க. அப்ப விஜய் சேதுபதி மேலேயும் ஒரு துளி கூட அவங்களுக்கு பயம் இல்லாம போயிடுது. அவங்கள பயமுறுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சாதான் இந்த பிக் பாஸை ஓட்ட முடியும். கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து யாரையாவது எலிமினேஷன் பண்ணி வெளியே அனுப்பினாதான் பிக் பாஸுக்கும் மரியாதை, ஒர்க் பண்றவருக்கும் மரியாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்களே, பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கருத்தை சொல்லுங்க. எல்லாரும் பாக்குறீங்க, அந்த லைக்கையும் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.